அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது 9ஆம் கிளாஸ் பாடம் ஆரம்பிச்சு தஜ்கியத்துல் தான்ல 9ஆம் கிளாஸு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் சய்யிதுல் முர்சலீன் அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வத்தாபீன லஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வஹதத்துல் உலா முதலாவது பாடம் சூரத்துல் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் குல் யா அய்யுஹல் காஃபிரூன. குல் நபியே நீ சொல்கிறாக. யா அய்யுஹல் காஃபிரூன நிராகரிப்பவர்களே. லா அவுது நான் வணங்க மாட்டேன். மா சிலவற்றை இல்லாட்டி ஒன்றை. தவுதுன நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் நீங்கள் இல்லை. ஆபிதூன வணங்கக்கூடியவர்களாக. மா அவுது நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. வலா அன நான் இல்லை. ஆபிதுன் வணங்கக்கூடியவராக. மா ஒன்றை அபத்தும் நீங்கள் வணங்கினீர்களே அந்த ஒன்றை இல்லாட்டி நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனாக இல்லை. வலா அன்தும் நீங்கள் இல்லை. ஆபிதூன வணங்கக்கூடியவர்களாக. மா அவுபுது நான் வணங்குகின்ற ஒன்றை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. வலக்கும் உங்களுக்கு இருக்கிறது. தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. வலிய எனக்கு இருக்கிறது. தீனி எங்களுடைய இருக்கும் பக்கப்பட்டிருக்கு. என்னுடைய மார்க்கம் எனக்கு இருக்கிறது. வலிய எனக்கு இருக்கிறது. தீனி என்னுடைய மார்க்கம். மக்கானத்து ஹாதி சூரா இந்த சூறாவுடைய ஸ்தானமாகிறது. அதாவது இந்த இந்த சூறாவுடைய ஸ்தானம் துசம்மா சொல்லப்படும். ஹாதி சூரா இந்த சூரா சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் காஃபிரூன் என்று சொல்லப்படும். மேலும் சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் என்றும் சொல்லப்படும். சூரத்துல் இபாதா சூரத்து இபாதா என்றும் அது சொல்லப்படும். அப்போ இந்த சூறாவுக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று காஃபிரூன், ரெண்டாவது இஹ்லாஸ், மூணாவது இபாதா. ஹாதிஹி சூரத்து இந்த சூரா தஸ்தமிலு பொதிந்திருக்கிறது. அலா ருபுஇல் குர்ஆன் குர்ஆனில் 4 பகுதியின் மீது பொதிந்திருக்கிறது. ஃபைனல் குர்ஆன நிச்சயமாக குர்ஆன் ஆகிறது. ஃபீஹி அதில் இருக்கிறது. அல் அம்ரு கட்டளையிடுதல் அதிலே இருக்கிறது. ஒ நஹியு தடுத்தல் அதில் இருக்கிறது. கெட்ட விஷயமாக இருந்தால் தடை செய்வது. அப்புறம் அம்ரும் நஹியும் குர்ஆனிலே இருக்கிறது. ஃபி குல்லி மின்ஹுமா அந்த அம்ரிலும் நஹியிலிருந்தும் ஒவ்வொன்றிலேயும் இருக்கிறது. மா யத்தல்லகு பில் கல்வி இதயத்தோடு சம்பந்தம் வைப்பவைகள் அந்த 2லிருந்து ஒவ்வொன்றிலும் இருக்கின்றது. அப்போ அம்ரும் நஹியும் இதயம் சம்பந்தப்பட்டதாக அதில் 2 இருக்குது. மேலும் எத்தல்லகு பில் அமல் சம்பந்தப்பட்டதாக 2 இருக்குது. 1 ஆகிறது. அல்லக்கு சம்பந்தம் வைக்குமே. பில் அமலை கொண்டு சம்பந்தம் வைக்குமே. அமலை கொண்டு சம்பந்தம் வைக்கக்கூடியது அதிலே இருக்கிறது. அசல பிதாலிக்க அதை கொண்டு உண்டாகும். அர்போத் அக்சாமின் 4 வகைகள் உண்டாகிவிடும். மொத்த குர்ஆன்லையும் அம்ரு கட்டளையிடுதல் இருக்கிறது. நஹி கட்டளை தடுத்தல் அதை ஏவி தடுக்கிறதும் இருக்கிறது. அசல பிதாலிக்க அர்போத் அக்சாமின் அதை கொண்டு 4 உண்டாகும். அப்போ இதயத்திற்கான அம்ரு நஹி 2ஆச்சு. அமலுக்கான அம்ரு நஹி அதில் 2ஆச்சு. கூட்டினோம்னா மொத்தம் 4. இந்த 4ம் அந்த சூறாவில் அடங்கியிருக்கிறது. ஹாதி சூரத்து இந்த சூறாவாயிரது முஸ்தமிலத்துன் பொதிந்திருக்கிறது. அதில் நஹியின் மீது அனில் முஹர்ரமாத்தி தடை செய்து விட்டும். முஹர்ரமாத்தி முத்தல்லகத்தில் கல்வி இதயத்தை கொண்டு சம்பந்தம் வைக்கக்கூடிய ஹராம்களை விட்டும்
தடுக்கக்கூடிய நகியின் மீது பொதிந்திருக்கிறது. அப்போ மொத்த குர்ஆன்லேயும் இந்த சூறாவில் மட்டும் சொல்லிட்டேன், மேலே படிக்கும்போது திருத்திங்க. மொத்த குர்ஆன்லேயும் இதயத்தோடு சம்பந்தம் வைக்கின்றது அதில் 2, அதில் ஒரு அம்ரு ஒன்று நஹி ஒன்று 2. அமலோடு சம்பந்தம் வைக்கின்றது அதில் 2, அம்ரு ஒன்று நஹி ஒன்று. ஒரு மொத்தம் இதயத்தோடு சம்பந்தம் வைக்கிறது 2, அமலோடு சம்பந்தம் வைக்கிறது 2, மொத்தம் 4. இந்த 4 குர்ஆனில் அடங்கியிருக்கு. இந்த சூறாவில் நஹியை இதயத்தோடு சம்பந்தம் வைக்கக்கூடிய ஒரு நஹி இதில் பொதிந்திருக்கிறது. அப்போ மீதி 3 இந்த சூறாவில் இல்லை, இந்த 1 மட்டும் இருக்குது. அதனால் குர்ஆனில் 4 ஒரு பகுதியாக மாறிவிடுகின்றது. இப்போ தக்கூன், எனவே அது மாறிவிடுகின்றது ருபு அல் குர்ஆனி, குர்ஆனுடைய 4 1 அது மாறிவிடுகின்றது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்யாயுல் காஃபிரூன, காஃபிர்களே, குல்யாயுல் காஃபிரூன இந்த சூறாவாகிறது தகுதியிலு நிகராகும் ருபு அல் குர்ஆனி, குர்ஆனில் 4 1க்கு, குர்ஆனில் கால்வாசிக்கு நிகராகும் என மொத்த குர்ஆனும் இதயத்தோடு சம்பந்தம் வைத்த அம்ரு நஹி 2 இருக்குது, அமலோடு சம்பந்தம் வைத்த அம்ரு நஹி மொத்த 2 இருக்குது. கூட்டினோம்னா 4 பகுதி ஆகிடுது. மொத்த குர்ஆனும் 4 பகுதி ஆகிடுது. 4 பகுதியில் ஒரு பகுதி இந்த சூறாவில் ஏற்பட்டிருக்கு. அதனால் குர்ஆனில் 4 ஒரு பகுதிக்கு இந்த சூறா நிகராகி விடுகின்றது. சுன்னத்தாக்கப்படும் கிராத் ஓதுவது ஹாதி சூரத்தி, இந்த சூறாவை ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸோடு, அதாவது குல்ஹுல் ஆகாது, அந்த சூறாவோடு ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். ரக்காத்தையில் தவாஃபி, தவாஃபுடைய 2 ரக்காயத்துகளிலே, வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரில், ரக்காத்தைனி 2 ரக்காயத்தில், பாதில் மஹரிபி, மஹரிபுக்கு பின்னால் 2 ரக்காயத்தில், வஃபில் லுகா, லுகா தொழுகையில் ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். அப்போ தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காயத் தொழுவும் பொழுது அதில் ஓதுறது சுன்னத்து, ஃபஜ்ரில் ஓதுறது சுன்னத்து. அதே போல் மஹரிப் ஃபர்லுக்கு பின்னால் தொழக்கூடிய அந்த பின் சுன்னத்து 2 ரக்காயத்தில் ஓதுறது சுன்னத்து. அப்போ லுகா தொழுகையில் ஓதுறது சுன்னத்து. கமாய ஒன்றை போல், எதை போல் சுன்னத்து என்றால் து சன்னு சுன்னத்தாக்கப்படும். கிராத்துகா, அதை ஓதுவது இந்தல் மனாமி, தூக்க நேரத்தில் ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். கமா வரதத், வந்திருப்பதை போல், பிதாலிக்க, அதை கொண்ட ஹதீஸ்கள் வந்திருப்பதை போல். அப்போ தூங்கும் நேரத்தில் ஓதுவது எப்படி சுன்னத்தோ அதுபோல் இந்த தவாஃபுடைய ரக்காயத்து, ஃபஜ்ருடைய ரக்காயத்து, மஹரிபுக்கு பின்னாடி 2 ரக்காயத்து லுகாவில் ஓதுறது சுன்னத்து. இந்த சூறாவும் குல்ஹுவல்லாஹும் ஓதணும். எதில்? இந்த தவாஃபுடைய நேரத்தில். நஜல ஹாதி சூரா, இந்த சூறா இறங்கியது. நஜரத் ஹாதி சூரத்து, இந்த சூறா இறங்கியது ஃபி ரஹத்தி, ரஹத்தினா ஒரு சமுதாயத்தில், மின் குறைசி, இப்போ குறைசியிலிருந்து ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம், அந்த கூட்டத்துடைய விஷயத்தில் இந்த சூறா இறங்கியது. காலு, அந்த சிறு கூட்டம் சொன்னது, இத்தபி, பின்பற்றுங்கள், தீனனா, நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், நத்தபி, நாங்கள் பின்பற்றுகின்றோம், தீனக்க, உன்னுடைய மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். நூ சர்ரி குக்க, நாங்கள் உனக்கு கூட்டாவோம், ஃபி தீனினா, எங்களுடைய மார்க்கத்திலே, குல்லி, எல்லாவற்றிலேயும், தவுபுது, நீ வணங்குவாய், ஆலிகத்னா, எங்களுடைய கடவுளை, சனத்தன், ஒரு வருடம் நீ வணங்குவாய், நவுபுது, நாங்கள் வணங்குவோம், இலாஹக்க, உங்களுடைய கடவுளை, ரசூல்லாங்கிறனால உங்களை நடத்த வைக்கிறேன், உங்களுடைய கடவுளை, சனத்தன், ஒரு வருடம் நாங்கள் வணங்குவோம் அப்படின்ட்டு அந்த கூட்டம் சொல்லிச்சு. அதுக்கு கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அன் உஸ்ரிக பிஹி, அவனுக்கு சிறுக்கு வைப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, கைருஹு, அவன் அல்லாதவனை சிறுக்கு வைப்பதை விட்டும் பாதுகாப்பானாக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலு, அந்த
இந்த ரஹத்து குறைசிலேருந்து ஒரு பிரிவு சொன்னிச்சு அந்த கூட்டம் சொல்லிச்சு, ஃபஸ்தலிம் நீ ஏற்றுக்கொள் பல ஆலயத்தினா எங்களுடைய கடவுளிலிருந்து சிலவற்றை நீ ஏற்றுக்கொள். சத்திகுக்க நாங்கள் உன்னை நாங்கள் உங்களை உண்மைப்படுத்துகின்றோம். நவபுத்து நாங்கள் வணங்குகின்றோம். இலாஹக்க உங்களுடைய கடவுளை வணங்குகின்றோம். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா அன்லுர மா யஅதி அப்போ எனக்கு அவகாசம் கொடுங்கள். நான் எதிர்பார்க்கும் வரை ஒன்றை யஅதி வருமே மின் ரப்பி என்னுடைய இறைவனிடமிருந்து வருமே. அப்போ அதுவரை என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபன்சல் அல்லா தஆலா இறக்கி வைத்தான் ஆதி சூரத்தை. அப்போ தான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைத்தான். அப்போ ஒரு வருஷம் எங்களுடைய கடவுளை நீங்கள் வணங்க, உங்கள் ஒரு வருஷம் உங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்குறோம் அப்படிலாம் அவங்க பேசினப்போ தான் ரசூல்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. நான் இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹத்தா அன்லுரன்னா நான் ஹத்தாக்கு கூட அன்னு மறைஞ்சிட்டு நசப் செய்யும். நான் எதிர்பார்க்கும் வரை ஒன்றை தகுத்தி வறுமை ரபி என்னுடைய இறைவனிடமிருந்து வருமா அந்த ஒன்றை எதிர்பார்க்கும் வரை அவ்வளோதான் வார்த்தை இருக்குது. நம்மளாம் வச்சுக்கணும். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவகாசம் கொடுங்க கூட தப்பாக விடலாம். நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற வார்த்தையை நம்மளாம் கற்பனை பண்ணிக்கணும். அடுத்து என்ன இருக்குது?